பாம்பன் புதிய பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த 2 வாரங்களில் திறந்து வைக்க இருப்பதாக ரயில்வே அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்தான தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் விஸ்வநாதன். வணக்கம். பிரதமரின் வருகைக்காக அங்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்னென்ன பணிகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? கள விவரம் என்ன? பழைய ரயில் பாலம் பக்கத்திலேயே சுமார் ஒரு 550 கோடி மதிப்பீட்டில் புதிய ரயில் பாலம் பணிகள் கட்டுமான பணிகள் கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதன் பணிகள் நிறைவடைந்துள்ளது. இதனையடுத்து ரயில்வே துறை அதிகாரிகள் அந்த பாம்பன் ரயில் பாலத்தின் நிறைவடைந்த பணிகளை பல்வேறு கட்டங்களாக ஆய்வுகள் நடத்தப்பட்டன. இந்த ஆய்வுகள் முடிவுகள்லாம் ரயில்வே துறை உயர் அதிகாரிகளுக்கும் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இன்னும் ஒரு வாரங்களில் பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து ரயில் சேவை, அதாவது ரயில் சேவை ராமேஸ்வரத்துக்கு இயக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று தென்னக ரயில்வே துறை கூடுதல் பொது மேலாளர் அவர்கள் வருகை தந்து ரயில் பாலத்தை பார்வையிட்டது மட்டுமல்லாது பாரத பிரதமர் இறங்கக்கூடிய என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா Be the boss. மண்டபம் முகாமில் அமைக்கப்பட்டுள்ள எலிப்பேடம் சுற்றி பார்த்து அங்கே ஆய்வு நடத்தினார். அதனையடுத்து நிகழ்ச்சி நடைபெற இடத்திற்கு வந்துள்ள, அதாவது ராமேஸ்வரம் அடுத்துள்ள ஆலயம் பகுதியில் நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. அந்த இடத்துல ரயில்வே துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்துகிறாங்க. ஆய்வு நடத்தி பாதுகாப்புகளை உறுதி செய்யப்படும் வகையில் ராமேஸ்வரம் டிஐசி தலைமையில் போலீஸாரும் கலந்து கொண்டாங்க. இதனையடுத்து இன்னும் ஓரிரு வாரங்களில் பாரத பிரதமர் ராமேஸ்வரத்துக்கு வருகை தந்து புதிய பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைத்து ரயில் சேவை தொடங்கப்பட உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி விஸ்வநாதன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.